துதியினால் வந்த 4 வெற்றிகள். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன யோனா மீன் வயிற்றுக்குள் இருந்தபோது, நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன் என்று சொன்னான். பின்பு மீன் யோனாவை கரையிலே கக்கியது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ மதில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் ஆர்ப்பரித்தபோது எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. பவுலையும் சீலாவையும் பிடித்து சிறையிலடைத்து தொழுமரத்தில் மாட்டி வைத்தபோது, அவர்கள் நடுராத்திரியிலே பாடித்துதி செய்தபோது அவர்கள் கட்டுகள் எல்லாம் கழன்று போயிற்று. யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரரும் மோவா புத்திரரும் சேயீர் மலை தேசத்தாரும் யுத்தத்திற்கு வந்தபோது, ஜனங்கள் பாடித்துதி செய்ய தொடங்கினபோது எதிரிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். தேவனை துதித்தால் ஜெயம் உண்டு. வேதம் சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. எந்த சூழ்நிலையிலும் தேவனை துதிப்போம், வெற்றிகளை காண்போம்.